சிலுவையின் ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் 5ஆம் வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். தாகமாயிருக்கிறேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சங்கீதம் 69:21 சொல்கிறது, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சங்கீதம் 22:15 சொல்கிறது, என் பெலன் ஓட்டையைப் போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 29வது வசனத்தில், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானினை காடியிலே தோய்த்தி ஈசோ புத்தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். மார்க் 15:23 சொல்கிறது, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த காடியை குடிப்பது மூலம் வலி வேதனைகள் மறுத்து போக செய்யுமாம். வேதனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காகவே தம் ஜீவனை தர சித்தமுள்ள தேவனாயிருந்தார். அவர் சரீரத்தில் நமக்காகவே பாடுபட சித்தமுள்ள தேவனாயிருந்தார். அதனாலே இந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மனிதனாக மரித்தார். தேவனுடைய அன்பின் நிமித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் அடைவதற்கு நமக்காக வந்த இரட்சகராயிருக்கிறார். ஆவிக்குரிய வெளிப்பாடு யோவான் 4:14 சமாரிய ஸ்திரீயை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 4:14 சொல்கிறது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்ற ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஆத்தும தாகத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு ஆத்துமா கெட்டு போவது கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. அதற்காகவே தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 6:35 சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். அவரே நம் இரட்சகர். வெளிப்படுத்தின 7:17 சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளடண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து சரீரப்பிரமாக வலி வேதனைகளை அனுபவித்தாலும் ஆத்துமாக்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய 5வது வார்த்தையை பேசினார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.